வங்கி கணக்கில் திடீரென வந்த ரூபாய் 1000 சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் பெண்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது. மகளிர் உரிமை தொகை பெறும் குடும்ப தலைவிகளுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே 1000ம் வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் புத்தாடைகள் வாங்கவும், பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கவும் கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர்ந்து 6 முதல் 9 நாட்கள் வரை விடுமுறை கிடைப்பதால் அரசு ஊழியர்கள் முதல் பள்ளி மாணவர்கள் வரை உற்சாகத்திலும் உள்ளனர். பொங்கல் பண்டிகையை தங்களது சொந்த கிராமங்களில், சொந்த ஊர்களில் கொண்டாட புறப்பட தயாராகியும் வருகின்றனர். இந்நிலையில்தான் பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து மட்டும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் புறப்பட உள்ளனர். இதற்கான சிறப்பு ரயில், பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த 1000 ரூபாய் பணம் தொடர்பாக எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. அதே நேரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்துள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் மகளிர் உதவித் தொகையானது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் வழங்கப்பட்டும் வருகிறது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் மொத்தமாக 1,63,57,195 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் அதில் 1,14,65,525 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டும் வருகிறது. மேலும் அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் 14 அல்லது 15ஆம் தேதிகளில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி முன்கூட்டியே வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மகளிர் உரிமை தொகை பெறும் குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு 1000 ரூபாய் வழங்காத நிலையில் முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுத்தது குடும்ப தலைவிகளை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.